நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார். தங்கைக்கு வயது 40, மைனர் ஹார்ட் அட்டாக் என்று கானாவிளக்கு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக உள்ளார். மேசராசி, மேச லக்னம். எப்பொழுது நலமாகி வீடு திரும்புவார்? தயவு கூர்ந்து பதில் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். இவர் கொடுத்த அந்த டயத்துக்காக ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணல, அதாவது பிரசன்னத்தில் ஜாமக்குள்ள ஜென்ரேட் பண்ணல. உதயம் வந்து மகர உதயம், அதுக்கு 6ஆம் இடத்துல ஆரூடம் வருது. அப்போ அது ரோக பிரசன்னம். ஆரூடாதிபதி உதயத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால இந்த ஆரூடாதிபதி உதயத்துக்கு வந்தாலே கேள்வி ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போது ஆயுள் நல்லாயிருக்கும். இவர் வீட்டுக்கு வந்துடுவார், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல ஆரூடம், அங்கே வந்து சூரியன் உட்காந்துருக்காரு 8க்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் வைத்தியம் தேவைப்படும். அதே மாதிரி கவிப்பு வந்து 12 கவிக்குது. கவிப்பு அதிபதி வந்து குரு வந்து உதயத்தை நோக்கி வந்துட்டுருக்கார். அதனால் இதுக்கு கொஞ்சம் வைத்தியம் தேவைப்படும். அதிகபட்சம் 1 வாரம், மினிமம் 3 டேஸ் இருந்தால் போதும் அப்சர்வேஷன் மட்டும். ஆனால் இவங்களுக்கு 1 வாரம் தேவைப்படும். 1 வாரத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். கண்ட்ரோல் இல்லைன்னா 1 இயர் கழித்து மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ட்ரோலாக இருக்க சொல்லுங்கள், போதுமானது. அப்போது உங்கள் தங்கைக்கு வந்து உயிராபத்து போக்குவரத்து எதுவும் கிடையாது. நல்லபடியாக வந்துடுவாங்க வீட்டுக்கு, கவலைப்பட வேண்டாம்.